வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, ஒரு பிளாஸ்டிக்கை நம்ம ஒரு டன்னிங்கில் ஹோல்ட் பண்ணி நம்ம மிஷினிங் பண்ணும்போது பிளாஸ்டிக் டிஃபார்மேஷன் ஆகுது. அதாவது ஸ்ட்ரிங்கேஜ் ஆகும், மறுபடியும் அதோட பழைய நிலைமைக்கு வந்துடும். ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சைஸ் வச்சு நம்ம மிஷினிங்கில் அந்த சைஸை கொண்டு வரும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இது ஒரு சாலிடாக இருக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதே ஹாலோ டியூபாக இருக்கும்போது நம்ம சக்கில் ஹோல்ட் பண்ணும்போது அதுக்கு தகுந்தமாரி ஸ்ட்ரிங்கேஜஸ் எல்லாம் வரும். நம்ம 2 பார் 3 பார் வச்சாலும் அதோட எஃபெக்ட் அந்த பீஸில் போய் சேருது. நம்ம இந்தமாரி பிளாஸ்டிக் காம்பனண்ட்டை மிஷினிங் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரிங்கேஜ்னால நமக்கு ஓவாலிட்டி வரும், சைஸ் கரெக்டாக நிற்காது. இந்தமாரி நிறையா பிரச்சனை வரும் பிளாஸ்டிக் ஓட்டும்போது மட்டும். கேஸ்டிங் கூட ஓரளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிடலாம். அந்த பிளாஸ்டிக் ஓட்டும்போது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். ஸோ இதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டம்மி ஒன்று நான் டன் பண்ணியிருக்கேன். அதாவது சக்கில் இருக்குது பார்த்தீங்களா, இதான் டம்மி அப்படின்னு சொல்கிறேன். ஆக்சுவலாக அந்த பிளாஸ்டிக் மிஷினிங் பண்ணுறதுக்கு ஒரு டிராயிங்கில் இருக்கிற சைஸோட ஒரு O5 அதிகமாக வச்சுருக்கேன். அதோட அந்த போர் சைஸோட இந்த டம்மியோட சைஸ் ஒரு O5 அதிகமாக இருக்குது. இதை நம்ம ப்ரெஸ் ஃபிட்டில் நம்ம கையிலேயே அழுத்தி மாட்டிட்டு கழட்டுற மாதிரி வச்சுருக்கேன். இந்த ப்ரெஸ் ஃபிட்டே நம்ம டன் பண்ணுறதுக்கான ஃபோர்ஸ் அதுலேயே இருக்குது. ஸோ இந்த க்ரிப்பு நமக்கு மிஸ் ஆகிறதில்ல. ஸோ இதனால் நம்ம பார்த்திங்கன்னா ஒரு O1 O2 டாலரன்ஸு அச்சீவ் ஆகுது. எந்த ஸ்ட்ரிங்கேஜும் கிடையாது. ஸோ ஸ்ட்ரிங்கேஜ் இல்லாதனால இந்த காம்பனண்ட்லாம் ஈஸியாக மிஷினிங் பண்ண முடியுது. ஸோ இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ. இந்த மாதிரி உங்கள்கிட்ட ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது பண்ணியிருந்தீங்க அப்படின்னா என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். அதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படிங்கிறத எனக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.